கேம் சேஞ்சர் திமுக கையில் எடுக்கும் பிரம்மாஸ்திரம். யோசித்து பார்க்காத பிளான் போடும் அறிவாலயம். சட்டமன்ற தேர்தல் களம் தமிழ்நாட்டில் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. இந்த தேர்தல் களத்தில் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிடப் போகும் தேர்தல் அறிக்கை அரசியல் அரங்கில் ஒரு பெரும் அதிர்வை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என மும்முனை போட்டி நிலவும் சூழலில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான தனது லட்சிய திட்டங்களை திமுக மிக பிரம்மாண்டமாக தயார் செய்து வருகிறது. தேர்தல் அறிக்கையை நவீனப்படுத்த திமுக ஒரு பிரத்யேக AI இணையதளத்தையும் மொபைல் செயலியையும் அறிமுகப்படுத்தி பொதுமக்களிடமிருந்து நேரடியாக கருத்துக்களை பெற்று வருகிறது. இந்த பணிகளை கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவி கனிமொழி கருணாநிதி தலைமையிலான உயர்மட்ட குழு முன்னெடுத்து வருகிறது. இக்குழுவில் திமுக செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன், திமுக வர்த்தக அணி துணைத் தலைவர் கோவி செழியன், திமுக சொத்து பாதுகாப்பு குழு செயலாளரும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான PTR பழனிவேல் தியாகராஜன், திமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளரும் தொழில்துறை அமைச்சருமான TRB ராஜா, திமுக அயலக அணி செயலாளர் MM அப்துல்லா, முன்னாள் MP திமுக செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டான்டைன் ரவீந்திரன், திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன் நாகநாதன், திமுக சுற்றுச்சூழல் அணி செயலாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதி, திமுக மகளிர் தொண்டர் அணி துணை செயலாளர் தமிழரசி ரவிக்குமார், இந்திய ஆட்சி பணி அலுவலர் G சந்தானம், கனவு தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் சம்பந்தம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு தற்போது 38 மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் செய்து வருகிறது. தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாயிகள் சங்கங்கள், நல வாரியங்கள் மற்றும் இளைஞர் அமைப்புகள், கூட்டணி கட்சிகள் பலருடன் ஆலோசனைகளை செய்யும். சமூக நலன் vs போட்டி அரசியலும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளும் 2026 தேர்தல் அறிக்கை தற்போது மாநிலத்தில் நிலவும் போட்டி அரசியலுக்கு ஒரு நேரடி பதிலடியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. அதிமுக தனது பிரச்சாரங்களில் மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்துவதாக கூறி வரும் நிலையில், திமுக தனது முத்திரை திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இன்னும் பிரம்மாண்டமாக விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2021 தேர்தல் அறிக்கை அந்த தேர்தலின் ஹீரோ என்றால், இம்முறை வெளிவரப்போகும் அறிக்கை பல வாரங்களுக்கு தலைப்புச் செய்திகளில் நீடிக்கும் ஒரு பிளாக்பஸ்டர் ஆக இருக்கும் என்று திமுகவின் மூத்த நிர்வாகி ஒருவர் நம்பிக்கையோடு தெரிவித்தார். சமூக நீதி, சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கையுடன் திராவிட மாடல் விரிவாக்கம், மாநில உரிமைகள், ஆளுநரின் அதிகாரங்களை குறைப்பது மற்றும் மாநில சுய ஆட்சிக்கு அதிக அழுத்தம், கல்வி, அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கை அமலாக்கம், பொருளாதாரம் தொடர்பான தீர்க்கமான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலை பாஜகவின் இரட்டை எஞ்சின் முழக்கத்திற்கு எதிரான ஒரு கருத்தியல் போர் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வர்ணித்துள்ளார். மத்திய அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக குற்றம் சாட்டும் அவர், 2021 அளித்த வாக்குறுதிகளில் 90% மேலானவற்றை தனது அரசு நிறைவேற்றிவிட்டதாக கூறி 200க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றுவதே இலக்கு என்று தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்த அதிரடி தேர்தல் அறிக்கை இன்னும் சில வாரங்களில் வெளிவர உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் இப்போதே திமுகவை சுற்றியே சுழலத் தொடங்கியுள்ளது.